இன்றைக்கி நம்ம 2020 வெளியான பாவக்கதைகள் அப்படிங்கிற ஒரு திருநங்கையுடைய வெப்சீரிஸ் கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை 1981 கோவை மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் அதார் அப்படிங்கிறவங்கள காட்டுறாங்க. கையில் ஏகப்பட்ட ரேஷன் அட்டைகளையும் பைகளையும் வச்சுக்கிட்டு கூட்டத்தில் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போயிருக்காங்க. கூட்டத்தில் இருக்க ஒரு லேடி ஒழுங்காக வழி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அத்தாரை சத்தம் போடுறாங்க. இருக்கிற எல்லாருமே ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்தால் இந்த அத்தாரை கிட்டத்தட்ட 25 கார்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான டெலிவரி சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேலையை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அத்தார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஊரில் இருக்கவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா ஒரு வருமானத்தை செலவுக்கு இந்த அத்தார் வச்சுருப்பாங்க. இந்த ரேஷன் கடையில் இருக்கார்ல, இவர் யாருன்னா அத்தாருடைய உயிருக்குயிரான ஃப்ரெண்டு தங்கம் அப்படிங்கிறவருடைய சொந்த தாய்மாமன் தான் இந்த ரேஷன் கடையில் இருக்காரு. அந்த தாய்மாமா அத்தார் கிட்ட என்னை தொட்டு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அத்தார் கையில் இருந்தால் 25 ரேஷன் கார்டையும் தூக்கி ரோட்டில் போட்டுறான். கூட்டத்தில் இருக்கவங்களாம் அந்த அப்ராணியை 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிறவனே குறப்பிரசவமே அப்படின்னு சொல்லி அவனை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அத்தாருக்கு ரொம்ப கோபம் வருது, அசிங்கமாக ஃபீல் பண்ணுறா. இருந்தாலும் அது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த அப்ராணி தன்னுடைய ஃப்ரெண்டான தங்கத்தை பார்க்கறதுக்கு கடைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த தங்கம் ஏதோ கனவுல மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன தங்கம், கோயம்புத்தூருக்கு படிக்க போனாலும் போனால் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிற, என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ராணி வெக்கப்பட்டுக்கிட்டே அவனை சைட் அடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கப்பவே தங்கத்தோடைய அப்பா வந்துடுறாங்க. அப்பங்காரன் அந்த அப்ராணியை இந்த பக்கம் வந்து என் பையன்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அத்தாரை விரட்டி விட்டுறாங்க. அப்பங்காரன் தோப்பரா, நீ எந்த பொண்ணை வேணா எந்த ஜாதி பொண்ணை வேணா கூத்தியாக வச்சுக்க, ஆனால் இந்த இசு கூட நீ சுற்றுறது நான் இதுக்கப்புறம் பார்த்தனா உன்னை கண்டந்துடாமல் விட்டுடுவேன்னு சொல்லிட்டு பச்சையாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதையும் மீறி தங்கம், அப்பா என் ஃப்ரெண்டை இது மாதிரி அசிங்கமாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி எதிர்த்தும் பேசுகிறான்னா பார்த்துங்களேன். கடையிலேருந்து ஓடி போனால் நம்ம அப்ராணியா 4 தெரு நாய்ங்க விரட்டுறானுங்க. அந்த நாய்ங்க அவங்கள சீன்றாங்க, கிள்றாங்க, கண்ட இடத்துல தொடுறானுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈவ்டீசிங்கு, ஹராஸ்மெண்ட்டு இது எல்லாமே நடக்குது பாருங்களேன். அதே நேரத்தில் நம்ம படத்துடைய ஹீரோ தங்கம் அத்தாரை வந்து காப்பாற்றுறாரு. இப்போ அந்த அப்ராணிக்கு மறுபடியும் தங்கத்து மேலே அதிகமான ஈர்ப்பு ஏற்படுது. நம்ம ஹீரோ அந்த அத்தார் கிட்ட நம்ம வழக்கமாக சந்திப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொல்கிறான். மறுபடியும் இவங்க பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் அவங்க அப்பங்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த அப்பங்காரன் வரதை பார்த்த உடனே 2 பேருமே 2 பக்கமாக திரிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அத்தாரை வழக்கமாக நம்ம சந்திக்கிற இடத்துக்கு வர சொன்னோம் இல்லையா, அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா ஆத்தோரமாக ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் அத்தாரை வர சொல்லியிருக்கோம் நம்ம தங்கம். ஆத்தோரமாக 2 ஈட்டி குத்தி இருக்குல்ல, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம அத்தாரம் அவன் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. என்ன தங்கம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தியே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பையை தூக்கிட்டே சுற்றுறியே, அப்படி அந்த பையில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி தங்கம் அத்தார் கையில் இருக்கிற அந்த பையை இழுத்து கீழே தள்ளுறான். அந்த பையில் கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே காசு அவன் வச்சுருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 15,000 அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு ஈக்குவலான காசு. தங்கம் இவ்வளோ காசு எதுக்காகடா சேர்த்து வச்சுருக்க, என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி விசாரித்தேன். அந்த காசை மும்பைக்கு கொண்டு போய் ஆம்பளையாக இருக்கிற இவன் பொம்பளையாக மாற போகிறானா, நான் பொம்பளையாக மாறினான தான் தங்கம் ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தங்கம், என்கிட்ட விளையாடுற மாதிரி மற்றக்கிட்ட விளையாடாதா, சும்மா இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடாத அப்படிங்கிறான். சரி தங்கம், அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்னை வர சொல்லியிருந்தியே, அது என்னன்னு சொல்லி கேட்குறான். இப்போ தங்கம் ஆதார் கையில் ஒரு சீட்டு கொடுக்குறான். அதில் ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த அப்ராணிக்கு பயங்கர சந்தோஷம். தான் ஃப்ரெண்டு தனக்கு தான் அந்த லவ் லெட்டரை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. தங்கம் அத்தார் கிட்ட இந்த லவ் லெட்டரை கொண்டு போய் உன் தங்கச்சிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த அப்ராணிக்கு அப்படியே இடி வந்து இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. நம்ம ஹீரோவை இவன் உசுருக்கு உசுராக காதலிக்கிறான். ஏன் தங்கம், நான் இருக்கிறப்ப உனக்கு என் வீட்டு சிரிக்கி கேட்குதான்னு சொல்லி சத்தம் போடுறான். ஏன் தங்கம், உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, சும்மா விளையாடாதரா, நான் உன் தங்கச்சியை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிறான். தங்கம் தங்கச்சிக்கிட்ட லெட்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லிட்டான். அதனால தங்கம் மறுபடியும் அந்த லெட்டரை தானே வாங்கிக்கிறான். ஏன் தங்கச்சிக்கிட்ட பழகிறதுக்காகத்தான் நீ என்கிட்ட பழகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அத்தார் தங்கத்தை பார்த்து கேட்குறான். அதுக்கு தங்கம், லூசு மாதிரி பேசாதரா, உன் தங்கச்சி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், உன்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். உடனே பாவம் இந்த அப்ராணி, சரி தங்கம் நீ அந்த லெட்டரை கொடு, நான் என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறான். பாவம் இந்த அப்ராணிக்கு பயங்கரமாக அழுக வருது. தன்னுடைய காதல் இந்த இடத்துல தோற்று போச்சு. அதை விட கொடுமை, தன்னுடைய தங்கச்சிக்கே இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கணும். என் வீட்லேயே என்னுடைய சக்காலத்தை வச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே பாவம் அத்தார் அங்கேருந்து கிளம்புறான். அன்றைக்கி நைட் அப்படியே காட்டுறாங்க. அத்தாருடைய ஃபேமிலி வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அவனுக்கு 4 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுவில், தங்கச்சிங்களுக்கு நடுவில் இந்த அத்தார் படுத்திருக்கான். அவங்க அப்பங்காரை வந்து எத்தி விடுறான். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் உன்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கூடயே படுக்கிற, எழுந்துறா அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறான். அப்புறம் அத்தாருடைய அம்மா தான் வந்து அந்த ஆளை சமாதானம் பண்ணுறாங்க. இந்த அப்ராணி தன்னுடைய தங்கச்சியை உசுப்பி, என் ஃப்ரெண்டு சரவணன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமாம் தெரியும், சொல்லு, இந்த ஊர்லேயே பார்க்க லட்சணமாக அழகாக இருக்கிறது அவன் மட்டும்தான், சொல்லு, என்னை எதாவது கேட்டாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான்.
அவன் ஆர்வமாக என்ன ஏதாச்சும் என்னை பற்றி கேட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முனு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை படுக்க வச்சுட்டு அத்தாரம் படுத்துக்கிறான். மறுநாள் காலையில் அத்தார் வழக்கம் போல் ரேஷன் கடைக்கு டெலிவரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த இடத்துல தங்கம் வரதை பார்த்த உடனே இவன் தெரிச்சு ஓடுறாங்க. அங்கே இங்கேன்னு ஓட கடைசியில் ஒரு இடத்துல அத்தார் தங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். என்னாச்சு, அந்த லவ் லெட்டர் கொடுத்தியா, அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக தங்கம் கேட்குறான். நீ கொடுத்தன்னு சொல்லி அந்த லெட்டரை போய் கொடுத்தேன் என் தங்கச்சிக்கிட்ட, ஆனால் அவள் அதை பிரித்து கூட பார்க்காம கிழிச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அத்தார் போய் சொல்லிடுறான். அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தங்கத்துக்கு கண்ணில் தார தண்ணி ஊற்றுது. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் வருத்தப்படுறத பார்த்து அன்னைக்கு நைட்டு அத்தார் போர்வையை போத்துக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னைக்கு நைட்டே தன் தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்கிறான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ தன்னுடைய காதல் தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தேட்டரில் பழைய படத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம அப்புறானே தான் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய அந்த தேட்டருக்கே தன்னுடைய தங்கச்சியை கூட்டிகிட்டு வரான். தான் உயிருக்கு உயிராக நேசிச்ச காதலிச்ச தன்னுடைய நண்பனுக்கே தன்னுடைய தங்கச்சியை சேர்த்து வைக்கிறான். தங்கம் ஒரு சேரையை வாங்கி தன்னுடைய காதலிக்கு கொடுத்துருப்பான். அந்த சேரையை வச்சு இவ பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அவங்க அம்மா பார்த்துறாங்க. ஏது இந்த சேரை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த அப்புறாணி நடுவில் பூந்து சந்தைக்கு போயிருந்தப்ப நான் தான் இந்த சேரையை வாங்கியிருந்தேன், யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கட்டி பார்க்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தான் மேலே ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அவங்க அப்பா கண்ட மணிக்கு அடித்து அந்த மகனை இந்த மகனையும் திட்டி அடிச்சிடுறாங்க. இப்படி தங்கத்துடைய லவ் நல்லா போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு நாள் இவங்க 2 பேரும் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தப்ப தங்கத்துடைய தாய் மாமா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறான். இந்த நியூஸ் தங்கத்துடைய அப்பாவுக்கு போயிடுது. இந்த நியூஸ் பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் போகுது. அந்த அப்பாங்காரன் ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக அடிப்பான். பயங்கரமாக அடி வாங்கி ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து அவள் அழுதுகிட்டு இருக்கான். இவ்வளோ அடியும் உதையும் வாங்கி உனக்கு அவன் தேவையா, பேசாமல் நம்ம அப்பா பார்க்குற பையனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி லேசாக ஒரு பிட்டை போட்டு பார்க்குறான். அதுக்கு அவள் கட்டினா உன் ஃப்ரெண்டை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிறான். இங்கே 2 ஃபேமிலிக்கு நடுவில் பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த 2 பேரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு ஆனால் எல்லா வேலையும் அந்த ஆதார் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறது ரிஸ்க்கு, பேசாமல் சென்னைக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு கார் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க ஆதார். தங்கம் தன்னுடைய ஃப்ரெண்டை நீயும் எங்கள் கூடவே வந்துடுறான், நீ தான் எங்களை அனுப்பி வச்சேன்னு தெரிஞ்சா உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தங்கம், நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நான் உங்கள் கூட வந்தால் உங்களுக்கு வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த அப்புறாணி பாவங்க தன்னை பற்றி கூட யோசிக்காமல் தன்னுடைய தங்கச்சியும் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். நீங்கள் சென்னைக்கு போங்க, நல்லா வீடாக பார்த்து வாடகைக்கு இருங்க, செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறான். தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னுடைய காதலை சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நீண்ட நாள் நண்பன், அதனால் தங்கம் தான் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ அத்தாரும் பயங்கரமாக அழுகுறாங்க, ரொம்ப தேம்பி அழுகுறான். ஏன்டா இப்படி அழுகுறேன்னு சொல்லி தங்கம் விசாரிச்சா, இல்லை தங்கம், நான் யார் பக்கத்துலையாவது நெருக்கமாக போய் நின்னா என்னை தீண்ட தகாதவங்க மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க, இல்லைனா என்னை கண்டத்தில் கை வச்சு சீண்டுவாங்க, ஆனால் நீ மட்டும்தான் தங்கம் என்னை பாசத்தோட கட்டிப்பிடிச்சா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். தங்கம் போகிறதுக்கு முன்னாடி அத்தார் கையில் ஒரு லெப்டிக் கொடுப்பான். இதுக்கப்புறம் அடிக்கடி வெத்தலை போடாத, உனக்கு உதடு செவக்கணும்னா இந்த லெப்டிக்கை போட்டுக்கோ, நான் சந்தையில் வாங்கினேன்னு சொல்லி கொடுத்துட்டு போவான். அப்படியே இவங்க 2 பேரும் காரில் கிளம்பி போகிறாங்க. அத்தார் தன்னுடைய தங்கச்சி கிட்ட ஒரு பையை கொடுத்துருப்பான். அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்த்தான். அத்தார் தன்னுடைய ஆப்ரேஷனுக்காக சிறுக சேர்த்து வச்சிருந்த அந்த 15,000த்தையுமே அந்த தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருப்பான். பிரித்து பார்த்தா கட்டான பணம். திரும்ப போய் கொடுக்கலான்னு பார்த்தா நேரம் இல்லை. ரயில்வே கேட்டை போடுறதுக்குள்ளே இவங்க ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும். இப்போ போதில் அந்த காரு மறுபடியும் ஒரு இடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி போட்டு ரிட்டர்ன் வருதுங்க. 2 பேராக போனவங்க இப்போ ஊருக்குள்ளே 3 பேராக வராங்க. கை குழந்தையோட ஹீரோவோட தாய் மாமா இருப்பார்ல, அவர் தான் இவங்க 2 பேரும் ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே காருக்குள்ளே ஏறி ஊருக்குள்ளே அப்படியே பொறுமையாக போகிறாங்க. இப்போ தங்கம் விசாரிக்கிறாங்க, எங்கே என் மச்சாங்காரனை காணோம், நாங்கள் ஊருக்குள்ளே வந்திருக்கிறது தெரிஞ்சால் முதல் ஆளாக அவன் தானே வந்திருப்பான், எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் தாய் மாமா கிட்ட. நீங்கள் வந்திருக்கிற இந்த நல்ல நாள் அதுவுமா அவனை பற்றி ஏன் கேட்குற, விடு, அவனை பற்றி எதுவும் கேட்காதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த தாய் மாமா. மறுபடியும் தன்னுடைய நண்பன் எங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. தன்னுடைய நண்பனையும் தான் தங்கச்சியும் சேர்த்து வச்சுட்டு ஊருக்குள்ளே மறுநாள் காலையில் வரான். இவங்க அப்பங்காரன் அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. நம்ம அப்புறம் அன்னைக்கு நைட்டுனா பயம், வீட்லேயும் தங்கறதுக்கு இடம் தரல. அந்த நாள் வெறி பிடிச்ச நாய் இருக்கும்ல, அந்த நாய்ங்க இவனை விரட்டுது. இவன் ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டுறான். என்னை இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, என்ன 4 நாய்ங்க விரட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறான். ஆனால் யார் வீட்டு கதவும் திறக்க மாட்டேங்குது, இவனுக்கு இடம் தர மாட்டேன்றாங்க. கடைசியில் அவங்க வீட்டு கதவையே போய் அவன் தட்டுறான். அவங்க அம்மாவுமே கதவு திறக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பேசாமல் நீ போய் செத்துடுறா, உன்னால தான் இந்த எல்லா பிரச்சனையும் அவன் நடந்துக்கிட்டு இருக்கு. தன்னை பெத்த தாயே இப்படி சொன்ன உடனே ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க அந்த அத்தாரு. இப்போ நம்ம அப்புறாணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில, தெற்கு திசை தெரியாமல் நிற்கிறாங்க. அந்த 4 திருநாய்களும் அவனை கடிக்குது, நாசம் பண்ணுது. அன்னைக்கு நைட்டே அவன் செத்துடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தங்கம் ரொம்ப வருத்தப்படுறான், அதிர்ச்சி ஆகிறான். ஆனால் இந்த 2 ஃபேமிலியும் சமாதானம் ஆகிட்டாங்க. இந்த 2 பேரண்ட்ஸும் சமாதானம் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் இவங்களை வரவேற்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் அந்த அத்தார் இறந்து போனதை கொண்டாடுற வகையில் பிரியாணிலாம் செஞ்சு கொண்டாடுறாங்க. 2 வீட்டு சைட்லையும் ரொம்ப ஆர்வமாக குழந்தைய பார்க்கறதுக்காக கார் பக்கத்தில் நெருங்குறாங்க. குழந்தைய கேட்குறாங்க, ஆனால் இவங்க தரமாட்டேன்றாங்க. என் நண்பன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான், ஒவ்வொருத்தர் வீட்டு கதவையாக தட்டினா, உங்களில் ஒருத்தர் அந்த நாள் அந்த கதவை திறந்துருந்தா என் நண்பன் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான்.
நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இவங்க வழக்கமா சந்திப்பாங்க இல்லையா அந்த ஆத்தங்கரைக்கு போய் பார்க்கறான். அந்த அப்புறாணி தன்னுடைய ஃப்ரெண்டோட பேரான தங்கம் தங்கம் தங்கம்னு சொல்லி அந்த பாறையில அப்படியே செதுக்கியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆத்தோரமா இருக்கக்கூடிய அந்த ஈட்டியில தன்னுடைய பைய தொங்க விட்டுருக்கான். அந்த பைக்குள்ள அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி ஓடி போய் இவன் பார்த்தா இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ. இவன் கடைசியா அவனுக்கு கொடுத்த அந்த லிப்டிக்கை இவன் சாகிற வரைக்கும் போட்டு போட்டு உதட்டில் போட்டு போட்டு கரைச்சிருப்பான் போல இருக்கு. அந்த லிப்டிக்கு காலியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம நண்பன் நம்மளை நேச்சிருக்கானேன்னு சொல்லி இவன் நினச்சி அழுகுறாங்க. அப்புறம் இந்த படம் அப்படியே முடியுது. நான் பார்த்த வெப்சீரிஸ்லேயே என் மனசை ரொம்ப பாதித்த வெப்சீரியஸ்ன்னு சொன்னால் இந்த பாவ கதைகளை தாங்க நான் சொல்லுவேன். இந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை திருநங்கைகளை பார்த்தா அவங்கள ஏதோ வேற்றுக்கிற வாசி மாதிரி பார்க்காம நம்மள ஒரு ஆளாக பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு உதவியும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள சக மனுஷங்களாக நீங்கள் பார்க்குறது அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான நல்ல கதைகளில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தியாகு. பாய்.